Stay updated with Divgam channel. Press the subscribe button and tap the bell icon in YouTube and never miss any update from Divgam. அதாவது இந்த ஊரில் வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கண்டேயருக்கு தான் முதல் இறைவன் சங்கு கொடுத்துருக்காரு. அப்போலேருந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நம்ம கோயில் திருக்குளத்தில் சங்கானது பிறந்துண்டு வருது. ரொம்ப விசேஷமானது. இங்கே வந்து இறைவனான பேர் வந்து வேதகிரீஸ்வரர்னு பேர். மலை மேலே இருக்கார் அவர். கீழ்கோயிலில் தாழக்கோயில்னு சொல்லக்கூடிய, இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது தாழக்கோயில்னு சொல்லக்கூடிய, இங்கே மூலவராக நாயகர் வந்து பக்தவத்சலேஸ்வரர்னு பேர். மலை மேலே இருக்கக்கூடிய சுவாமிக்கு கீழே இங்கே சன்னதியில் திரிபுர சுந்தரி, மலை மேலே சுவாமி தனியாகவும் கீழே அம்பாள் இறைவி தனியாகவும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். வேறு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவாலயத்தில் ஒரு சுவாமி அம்பாள் ரெண்டுமே ஒரே இடத்துலையே தான் இருக்கும். நம்ம ஊரோட விசேஷம் வந்து பார்த்திங்கனாக்கா 1800s 1800 ஆண்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேத நாராயணபுரம்னு சொல்லியிருக்கப்பட்டிருது. அது மாதிரி மகாவிஷ்ணுவே வந்து நம்ம சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் சுவாமி மலை மேலேயும் கீழே அம்பாலும் தனியாக இருக்கிறது ரொம்ப விசேஷமான சன்னதி. பள்ளியறை பூஜைன்றது இங்கே ரொம்ப விசேஷமான இரவு நேரத்தில் நடக்குது. சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது. மலை மேலே சுவாமி, கீழ் அம்பாள் ரொம்ப விசேஷம். கீழ்கோவிலில் வந்து பார்த்திங்கனாக்கா தாழக்கோவிலில் நாயகர் பக்தவத்சலேஸ்வரர், இது இல்லாத பரிவார தெய்வங்களாக சொல்லக்கூடிய ஆறுமுக சுவாமி அருணகிரிநாதர் பாடல் பெற்ற க்ஷேத்திரம். இது ரொம்ப விசேஷம். 4வராலும் பாடல் பெற்ற க்ஷேத்திரம். நம்ம ஒரு 4 பக்கம் நுழைவு கோபுரங்கள் கொண்ட திருத்தலம். இது ரொம்ப விசேஷமானது. இன்னும் இந்த மாதிரி விசேஷத்தை நம்ம ஊர் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். குறைந்த நேரத்தில் முக்கியமான சில பாயிண்ட்ஸ்களை சொன்னது ரொம்ப விசேஷமானது. திருக்கழுகுன்றம் கோயிலிலேருந்து வேதாத்ரி சிவாச்சாரியார். ரொம்ப சந்தோஷம். இந்த கார்த்திகை திருநாள், இந்த நாளில் நடக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள்லாம் என்னங்க சுவாமி? ஆமாம், கார்த்திகை தீபம் அப்படின்றது எல்லா கோயில்லையுமே வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. நம்ம ஊர்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து ஒரு உற்சவம், 2 நாள் உற்சவம். இது நேற்று வந்து பரணி தீபம்னு ஏற்றப்பட்டிருக்குது மலை மேலே. இன்றைக்கி வந்து சாயங்காலம் 6 மணிக்கு 6:30 மணிக்கு மலை மேலே வந்து இங்கே கீழேருந்து இந்த திரியை ஊர்வலமாக கொண்டு எடுத்துன்னு போய் மலை மேலே 6லேருந்து 6:30 மணிக்குள்ளே கார்த்திகை தீபமானது திருவண்ணாமலையில் மாதிரியே இங்கேயும் ஏற்றுவாங்க. ரொம்ப விசேஷமானது. அது இல்லாத பஞ்சமூர்த்தி உற்சவம் நடக்க போகுது இன்றைக்கி சாயங்காலம். இப்போ தான் மாத்தியானிகத்தில் இப்போ தான் உற்சவம் அபிஷேகம் நடந்து முடிஞ்சுது. இது முடிச்சதுக்கப்புறமா சாயங்காலம் அலங்காரம் செய்யப்பட்டு மாட வீதி புறப்பாடு போகும் சுவாமி. அது இல்லாத சொக்கப்பானைன்னு சொல்லுவாங்க. இறைவனை வந்து ஒவ்வொரு ரூபத்தில் வழிபடலாம். இந்த சொக்கப்பானைன்றது இறைவனை ஜோதி ரூபமாக வழிபடுறது தான் வந்து இந்த கார்த்திகை தீபமானது ரொம்ப விசேஷம். ட்ரையோம் தெய்வீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.